அப்படின்னே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆல் இன் ஆல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆர்டிஸ்ட் இப்போ பொதுவாக ஒரு டைரக்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் தான் எல்லாமே பண்ணுவார். ஸோ அதை வந்து ரொம்ப மனசுலேருந்து பண்ணுவார். அதனாலேயே வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் பாலாஜி அவர்களை மேடை கலைக்கிறேன், இயக்குனர் ஆஃப் த டார்க் ஹெவன். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் நெர்வஸாக தான் இருக்குது, சாரி. மித்ரன் சார், உங்களோட குட்டி ஆரணி மூவிங்லாம் என்னோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபஸ்ட் டேயே பேசணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். இதனால் சொல்கிற உண்மையிலே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 இயர் பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும், என் டீம் தவிர்த்து. ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நானாக நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார், அந்த கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அண்ட் தென் தர்ஷியா மேம், எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தர்ஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம், இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம், ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லா பண்ணுறேங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட்டரு. ஆனால் அவரும் நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு. அந்த கேரக்டரில் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட்டு உங்களை கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. எதுவுமே இன்டென்ட்டும் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள்லாம் எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காமல் திரும்ப அனுப்புகிறோமே, எதுவும் நினச்சிருவாங்களோன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஹுரேஹெல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்குது. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க? தோணுச்சு ப்ரோ.
அதாவது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்குறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பார்த்தீங்களா? சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசாக 2 பேர் சண்டை போட்டலாம், பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஆனால் உண்மையிலே எனக்கு மேக்ஸிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட்டு எனக்கு உண்டு. ஸோ உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்ரு எங்கே இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் இதில் நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபேம் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் பாதி கிரெடிட் உங்களையும் சேரும். ப்ளஷர் ஆல்வேஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ஏன்னா எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனால் அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவதைகள் கண்டிப்பாக தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வந்து ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசலாக அமைஞ்சிச்சு இன்னைக்கு. அவருடைய ஸ்பீச்சையும் ரசித்து கேட்ட எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசர் பார்த்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும், ஷார்ட் பை ஷார்ட் நல்லாயிருக்கு. டீம் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். வந்து மீட் பண்ணோம், பேசினோம். ரொம்ப சைலண்ட்டாக. பட் சைலண்ட்டாக இருக்குமா பேசுகிற மாதிரிலாம் முக்கியம் கிடையாது. நம்மளோட ஒர்க்கு வந்து பேசணும் ஸ்க்ரீனில். அவரோட ஒர்க்கு பேசுது. ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். செல்வராமன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவார். ஸோ இதை நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. டைரக்டர் மட்டும் இல்லை, நிறைய பேர், எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்து வந்து ஃப்ரெண்டு, அன்பு தம்பி. வெரி டேலண்டட் பர்சன். எனக்கு தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும். பேருக்காக கம்பேர் பண்ணல, அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவர். ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போகிறாரு, பண்ணுவார். நம்ம பார்க்க போகிறோம். நாங்களும் ஃபியூச்சரில் படம் பண்ண போகிறோம். சூப்பர். தர்ஷிகா அவங்களும் முன்னாடியே தெரியும், பிக் பாஸில் கலக்கினாங்க. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வந்து கலக்க போகிறாங்க. டைரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டாருன்னு எல்லாரும் சொல்றீங்க, கஷ்டமாக இருக்குது. சார் நல்லா சாப்பிட்டுட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தை நடித்த எல்லா ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். யா பிரதர், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். லைக் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் எவ்ரி ஒன். த டார்க் அவன் இந்த மூவி, லைக் பாலாஜி பிரதர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவரோட ஒரு அசோசியேஷன் வந்து லைக் D3 மூலிமா எனக்கு பழக்கமானார். அண்ட் அது மூலிமா லைக் உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸ்கிரிப்ட்லாம் தர முடியாது, விஷுவல்ஸ் வரும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் டீசர் பண்ணுறோம், மியூசிக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் விஷுவல்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் மணிகண்டன் ப்ரோ சினிமாட்டோகிராஃபர், ராஜா ப்ரோவோட கட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சித்து ப்ரோ, ஃபஸ்ட்டு அசோசியேஷன் அவர் கூட இந்த ஃபிலிமில். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார், ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கார். அப்புறம் நடிச்சிருக்க எல்லாமே தர்ஷிகா மேம், அப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. எனக்கும் தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
கீப் சப்போர்ட்டிங் அஸ். எஸ், கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டீசர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சோ Yeah. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இவ்வளோ பேர் இருக்காங்களா இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் உங்களுடைய ஒர்க். அது தவிர வந்துட்டு வேறு என்னென்ன சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தில்? ஒரு 3 songs ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி வெயிட்டிங். சூப்பர் சூப்பர் பிரதர். நல்லா வந்துட்டு இருக்கு. எஸ், கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக அது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த டீம் அண்ட் த ஃபிலிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவும் அம்மாவும் இதை பார்த்துட்ருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து வரும்போது அவரோட குரூப்போட தான் வந்து என்ன மீட் பண்ணுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால் மீடியாவும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, பெரிய பெரிய படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி டார்க் அவனுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பிரதர். அண்ட் உண்மையிலே வந்து மீடியா வந்து எல்லாம் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது, கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டார்க் ஹெவன் கண்டிப்பாக ஒரு பெரிய படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.